ஹலோ, வெல்கம் டு டியூட்டர் லூப் சேனல். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா NISM ஓட கொஸ்டின்ஸ். ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் மல்டிபிள் சாய்ஸ் ஆன்சர்ஸ் இருக்கு. அதில் கரெக்ட் ஆன்சரை செலக்ட் பண்ணணும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கொஸ்டின் 1. வாட் இஸ் த ஃபுல் ஃபார்ம் ஆஃப் NAV இன் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்? இப்போ நீங்கள் ஆன்சரை கண்டுபிடிங்க. இந்த 4 ஆப்ஷனில் கரெக்ட் ஆன்சர் வந்து நெட் அசெட் வேல்யூ. NAVனா நெட் அசெட் வேல்யூ. Question 2. Which entity regulates mutual funds in India? RBI, SEBI, AMFI, NISM. ஆன்சர் பார்க்கலாமா? SEBI, Securities Exchange Board of India. Question 3. Mutual fund units are allotted based on which NAV? இதில் இருக்குல்ல எந்த NAV பேஸ் பண்ணி மியூச்சுவல் ஃபண்டோடைய யூனிட்ஸ் உங்களுக்கு அலாட் பண்ணுவாங்க? ப்ரீவியஸ் டேவா, சேம் டேவா, நெக்ஸ்ட் டேவா, ஆவரேஜா? ஆன்சர் பார்க்கலாமா? சேம் டே NAV. Question 4. Which risk is reduced through diversification? Market, interest rate, unsystematic, inflation? Answer கண்டுபிடிச்சிட்டீங்களா? Answer is unsystematic risk. Question 5. Who appoints the AMC? SEBI, trustees, sponsor, unit holders? யார் AMC அப்பாயிண்ட் பண்றா? ஆன்சர் பார்க்கலாமா? ட்ரஸ்டீஸ். அவங்க தான் AMC அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. Question 6. Which document contains scheme details? ஸ்கீம் பற்றின டீடைல்ஸ் இது 4ல் எதில் இருக்கும்? ஃபேக்ட் ஷீட்லையா, SID, KIM, அப்ளிகேஷன் ஃபார்ம்? எதில் இருக்கும்? ஆன்சர் பார்க்கலாமா? SIDல தான் இருக்கும். ஸ்கீம் இன்ஃபர்மேஷன் டாக்குமெண்ட் அது உள்ளதான் இருக்கும். Question 7. Exit load is charged when? எக்ஸிட் லோட் எப்போ சார்ஜ் பண்ணுவாங்க? ஆன்சர் செக் பண்ணுங்க. என்டரிங் எ ஸ்கீமா, ஸ்விட்சிங்கா, ரிடீமிங் யூனிட்ஸா, ரிசீவிங் டிவிடெண்டா? ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டிங்களா? கரெக்ட். ரிடீமிங் யூனிட்ஸ் அப்பதான் எக்ஸிட் லோடு சார்ஜ் பண்ணுவாங்க. Question 8. Which mutual fund invests only in equities? ஈக்விட்டியில மட்டும் இன்வெஸ்ட் பண்ற மியூச்சுவல் ஃபண்ட் எது? இதுல 4ல் டெப்ட் ஃபண்டா, ஹைபிரிடா, ஈக்விட்டியா, லிக்விடா? ஆன்சர் பார்க்கலாமா? ஈக்விட்டி ஃபண்ட். ஓகே. Question 9. Who is responsible for safeguarding mutual fund assets? மியூச்சுவல் ஃபண்டில் நிறைய அசெட்ஸ் வாங்குறாங்கல்ல, அதெல்லாம் யாரு சேஃப்கார்ட் பண்ணுவா? ஏஎம்சியா, கஸ்டோடியனா, ஸ்பான்சரா, ரிஜிஸ்ட்ராரா? ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டிங்களா? செக் பண்ணலாம். கஸ்டோடியன். கரெக்ட். Question 10. Which fund is suitable for very short term parking? ஈக்விட்டி ஃபண்டா, லிக்விட் ஃபண்டா, ELSSா, பேலன்ஸ்ட் ஃபண்டா? எதில் பார்க் பண்ணீங்கன்னா ஷார்ட் டேர்ம்க்கு நல்லது, சூட்டபிள்? ஆன்சர் பார்க்கலாமா? லிக்விட் ஃபண்ட். Question 11. ELSS funds have a lock-in period of. இந்த ELSS ஃபண்ட்ஸ்க்கு ஒரு லாக்இன் பீரியட் இருக்கு. அது வரைக்கும் நீங்க வித்ட்ரா பண்ண முடியாது, ரெடீம் பண்ண முடியாது. 1 இயரா, 2 இயர்ஸா, 3 இயர்ஸா, 5 இயர்ஸா? ஆன்சர் பார்க்கலாமா? 3 இயர்ஸ்க்கு லாக்இன் பீரியட் ஆயிடும். Question 12. Which expense is charged to scheme assets? எக்ஸிட் லோடா, எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவா, STTயா, GSTயா? ஆன்சர் பார்க்கலாமா? எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ தான் சார்ஜ் டு ஸ்கீம் அசெட்ஸ். Question 13. Open-ended mutual funds allow redemption only at maturity, anytime, only after lock-in, only quarterly? ஓப்பன்-ended, க்ளோஸ்-ended ரெண்டு டைப் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்கு. அதில் ஓப்பன்-ended மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எப்போ ரிடம்ஷன் அலோவ் பண்ணுது? ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டிங்களா? எஸ், எனி டைம். எனி டைம் நீங்கள் அந்த கட் ஆஃப் டைம்குள்ளே ரிடீம் பண்ணிக்கலாம்.
Question 14. Who distribute mutual fund units? யார் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவா? செபியா, டிஸ்ட்ரிபியூட்டர்ஸா, கஸ்டடியனா, ட்ரஸ்டீஸா? இந்த 4 பேர்ல யாரு மியூச்சுவல் ஃபண்டை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவா? ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டிங்களா? பார்க்கலாமா? டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அவங்க தான் மியூச்சுவல் ஃபண்டை கிளைண்ட்டுங்க கஸ்டமருக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. Question 15. Which return option pays income periodically? Growth, dividend, bonus, reinvestment? இந்த நாளில் இது dividend option. ஓகே, தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, மோர் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும், எக்ஸாமில் சக்ஸஸ் கிடைக்கும். NISM வித் கான்ஃபிடன்ஸ் கிளியர் பண்ணுங்க. தேங்க்யூ.